திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது ரஜினியின் சபரிமலை சென்ற அனுபவம். அதை பற்றி பார்ப்போம். நான் முதலாக 1978 நம்பியார் சாமி தலைமையில் சபரிமலைக்கு சென்றேன். இதுவரை 9 முறை சென்றிருக்கிறேன். நான் முறையாக மலைக்கு செல்லும்போது நான் பக்தியால் செல்லவில்லை. அங்கு செல்ல கடுமையான விரதம் இருக்க வேண்டும், மது மாது மாமிசம் ஆகியவற்றை விலக்கி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு என்னை மிகவும் கவர்ந்தது. அப்படி இருந்ததால் எனக்கு மனதில் நிம்மதி ஏற்பட்டது. 48 மைல் பெரிய பாதையில் நடந்து சென்று சாமியே சரணம் என்று முழங்கிய போது என் உடம்பு எல்லாம் சிலுத்து போனது என்றார். திரையுலகில் பெரும்பாலான ஐயப்ப பக்தர்களுக்கு குருசாமியாக இருந்தவர் நம்பியார் சாமி தான். அப்படித்தான் 1978 ஜனவரி 2ஆம் தேதி காலையில் 3 பஸ்ஸு ஒரு வேனில் 130 பக்தர்கள் கொண்ட குழு சபரிமலை நோக்கி பயணமானது. இதில் நடிகர்கள் முத்துராமன், ஸ்ரீகாந்த், கன்னட நடிகர் ராஜ்குமார், விஷ்ணுவர்தன், டைரக்டர் கே. சங்கர், கார்த்திக், விஜயகாந்த் இவர்களுடன் ரஜினிகாந்தும் முதல் முறையாக பயணம் செய்கிறார். ரஜினி மலைக்கு செல்வதற்காக மாலை கொண்ட பின் அவரை பற்றி நம்பியாருக்கு ஒரு தகவல் போனது. ரஜினி சிகரெட் குடிக்கிறார் என்று. ரஜினிக்கு விரத முறைகள் பற்றி தெளிவாக சொல்லியும் சிகரெட் புகைக்கிறாரே என்று வருத்தப்பட்ட நம்பியார் உடனே ரஜினிக்கு ஃபோன் செய்து, அப்போது ரஜினி வீட்டில் இல்லை. அவரது செயலாளர் முரளி பேசினார். அப்போது அவரிடம் ரஜினி மாலை போட்ட பின்பும் சிகரெட் புகைக்கிறாரே, நீங்கள் பயண கட்டணம் 500 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, அந்த பணத்தோடு மேலே நான் 500 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாய் தந்துடன், தயவுசெய்து ரஜினி எங்களோடு வர வேண்டாம் என்று சொல்லிவிடுங்க, உடனே வந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு போங்க என்றார். மறுநாள் படப்பிடிப்பில் இருந்த நம்பியாரிடம் ரஜினி வந்தார். அவரை பார்த்ததும், உங்கள் பிஏவிடம் சொன்னதை கேள்விப்பட்டீங்களா? அது உண்மைதான் என்றார். 1000 ரூபாய் தரேன் என்று சொல்லியபடியே தனது உதவியாளரை அழைத்து பணத்தை கொண்டு வரும்படி சொன்னார். ரஜினி சங்கடத்துடன், என்னை மன்னிச்சிடுங்க, இனி சிகரெட் குடிக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். நம்பியார் அதை ஏற்றுக்கொண்டு பயணத்தில் அவரை சேர்த்து கொண்டார். வழியில் பொழுதுபோக்காக ரஜினியோடு கன்னட டைரக்டர் ரவி பேசி கொண்டிருந்தார். பேச்சு வாக்கில் ரவி ரஜினியிடம், உனக்கு நல்ல நேரம் இருந்ததால் ஓஹோன் மார்க்கெட் என்றார். அதை ரஜினி ஏற்கவில்லை. என் நேரத்தை விட என் திறமையினால் ஓஹோன் இருக்கேன் என்றார் ரஜினி. அது விவரம் முற்றியது. அங்கு இருந்த சுவாமிகள் குறுக்கே புகுந்து நிறுத்தினார்கள். குழுவினர் பம்பை போய் சேர்ந்ததும் குருசாமி சாமியார், கன்னிசாமிகள் அனைவரும் 108 அடுப்புகளில் சாம்பல் எடுத்து வர வேண்டும் என்றார். ரஜினிக்கு அது முதல் ஆண்டு பயணம் என்பதால் அவரும் ஒரு கன்னிசாமியே. 108 அடுப்பு சாம்பல் எடுத்து வர வேண்டும். இவர் 10 அடுப்பு சாம்பல் மடமடன்னு என்று சாம்பல் எடுத்து வந்து விட்டேன் என்றார். ஸ்ரீகாந்த் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ரஜினியிடம் துணைக்கு 2 பேர் அனுப்பி சாம்பலை எடுத்து வர சொன்னார். ரஜினி துணைக்கு 2 பேரை அழைத்து கொண்டு சுற்றி உள்ள அடுப்பு சாம்பலை எடுத்தார்கள். அங்கு உள்ள ரஜினி கூட்டத்தை சமாளித்து வந்தார்கள். ஐயப்ப தரிசனம், ஜோதி தரிசனம் முடிந்த அனைவரும் சென்னை திரும்பிய ரஜினி நம்பியாருக்கு ஃபோன் செய்தார். என்னை பார்த்தவர்கள் எல்லாம் என்னிடம் ரொம்ப மாற்றம் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க என்றார். நம்பியார் மகிழ்ந்து போனார். 6வது ஆண்டு நம்பியார் தலைமையில் 1984 ரஜினிகாந்த் சபரிமலை செல்லும்போது அந்த முறை அமிதாப் பச்சன் கலந்து கொண்டார். சபரிமலைக்கு செல்லும் பயணத்தில் 9 நாட்கள் படப்பிடிப்பை மறந்து, இன்பத் துன்பங்களை மறந்து, பந்தா இன்றி பக்தர்கள் ஐயப்ப தரிசனம் கண்டார்கள். ஐயப்ப சாமி தரிசனம் செய்யும் அந்த அனுபவமே கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது என்றார் ரஜினி. சபரிமலை புறப்பட்ட போது வழியில் அவருக்கு சிறிய விபத்து ஒன்று நடந்தது. சிதம்பரம் நடராஜர் கோவில், திருக்கடையூர், அபிராமி, திருநள்ளூர், சனீஸ்வரன் ஆகிய கோவிலுக்கு சென்று தங்கினார்கள். அதிகாலையில் குடித்து தரிசனம் செய்துவிட்டு புறப்படுவதற்காக இருந்தபோது தான் ரஜினிகாந்த் கோவிலுக்கு 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள எதிரே சைக்கிள் வந்தவர் ரஜினி மீது மோதி அவரது உதடு கிழிந்தது, ரத்தம் வந்துவிட்டது. அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் நம்பியாரிடம் தேங்காய் எண்ணெய் வாங்கி உதட்டில் தடவி கொண்டு சமாளித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோருடையும் சகஜமாகவும் சமமாக பழகினார். அதனால்தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.